சர்வ வல்லமையுள்ள எங்கள் பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி வந்து தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரை ஏற்ற வேளையில் நாங்கள் பிந்தினாலும் நீங்கள் எங்கள் மத்தியில் சிங்காசனத்தை அதிபதியாய் வந்து வீற்றிருப்பதற்காய் உம்முடைய தூதர்கள் சேனை எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. உம்முடைய பரிசுத்த பிரசனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வஸ்திர தொங்கலால் எங்கள் ஆலயத்தை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் நிறைவினால் ஆண்டவரே எங்களை மகிழ்விக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த வல்லமே எங்களை ஆட்கொள்வதாக. ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்கப்பா. பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இம்மட்டும் தாங்கின உம்முடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஏற்று நடத்துவீராக, எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் 56வது பாடல், கீர்த்தனைகளில் பின்பகுதியில் 56வது பாடல், கீர்த்தனைகள் 56 உன்னத பாடல்கள். நமஸ்தே நமோ நமோ என் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. நமஸ்தே நமோ நமோ என் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்வடை தாழும் நாத பரமசத்திர சதா, பார்வடை தாழும் நாத பரமசத்திர சதா, நாரூரும் தூய வேதா நமோ நமோ நமோ. நமஸ்தே நமோ நமோ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எமை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எமை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலனிதாய், சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலன், எந்த விருப்பம் எந்தாய் நமோ நமோ நமோ. நமஸ்தே நமோ நமோ என் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. நமஸ்தே நமோ நமோ என் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பவத்தினாச நமோ நமோ, புது எருசலேம் நகரச நமோ நமோ. எங்கள் பவத்தினாச நமோ நமோ, புது எருசலேம் நகரச நமோ நமோ. எங்கும் நின் அரசேரையவரும் நின் புகழ் கூறையே, எங்கும் நின் அரசேரையவரும் நின் புகழ் கூர், துங்க மந்தையில் சேர நமோ நமோ நமோ. நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ, திட பலமளித்தம்மை காவா நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ, திட பலமளித்தம்மை காவா நமோ நமோ. கரிசுத்தான புத்தி கபடத்த மனசுத்தி, கரிசுத்தான புத்தி கபடத்த மனசுத்தி, திருமொழி பற்றும் பக்தி நமோ நமோ நமோ. நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் மெழுந்து உன்னத பாடல்கள் 535வது பாடல், இயேசுவின் நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம், இயேசுவின் நாமம் என்ற பாடலை பாடும். இயேசு என்ற நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். பிலிப்பியர் 2 அதிகாரம்
10வது வசனத்துலேயும் 11வது வசனத்துலேயும் ஆண்டவர் சொல்லும்போது, இந்த பவுல அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இயேசு என்ற அந்த பெயருக்கு மேலே இன்னொரு பெயர் கிடையாது. அண்ட சராசரங்களும் அடிபணியும்படியான மேலான நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்ந்த நாமம், எல்லா நாமத்திற்கும். ஆமாம், 11ஆம் வசனத்தில் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயர் இயேசு என்ற அந்த பெயரை சொல்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். பெயரை சொல்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். பிசாசை பார்த்து இயேசுன்னு சொல்லணுன்னா கூட அதுக்கு என்ன வேணுமா? ஒரு தகுதி வேணும். தகுதி, இந்த பேரை சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு பிசாசு கூட யாரை பார்த்து கேட்குமா? நம்மளை பார்த்து கேட்கும். நம்ம ஒரு பாஸ்டர் பசங்க 2 பேர் போய் பேய் விரட்ட போனாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில். பாஸ்டர்னால் அந்த காலத்து பிரதான ஆசாரியர்கள். 2 பேர் போய் பேய் விரட்ட போகும்போது பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே பேய்களை ஓடுங்க அப்படின்னோடனே அது ஓடலை. பிடிச்சி அவங்க பிச்சு சட்டையெல்லாம் கிழித்து அவங்கள உடுப்பெல்லாம் கழட்டி அவங்கள நிர்வாணமாக என்ன செய்யிட்டான், ஓட ஓட அடித்து துரத்திடுச்சான். அது ஒரு வார்த்தை சொல்லிச்சு தான், பவுலை தெரியும், இயேசுவை தெரியும், நீங்கள் யாரா அந்த பெயரை சொல்கிறதுக்கு? நீங்கள் யார்? அந்த இயேசு என்ற பெயரை சொல்கிறதுக்கும் என்ன வேணும்? தகுதி. எப்படியும் 1 கோடிக்காவது அதிபதியாக என்ன செய்யணும்? அப்படி தானே? அப்படி இல்லையா? ஆமாம், அவருடைய பிள்ளையாக இருந்தால் போதும். நாம் என்ன செய்யலாம்? ஏய், நான் யார் தெரியுமா? ஏசப்பா பிள்ளை அப்படின்னு தைரியமாக என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆகவே பேய் பிசாசுகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் நடுங்கக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம். வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் எல்லாவற்றுக்கும் ஆமாம் மேலான நாமம், ஒரே ஒரு நாமம், இயேசு என்ற நாமம். ஆமாம், நாமெல்லாம் இயேசுனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த நாமத்துக்கு சொந்தக்காரங்க நாமெல்லாம். ஆகவே உற்சாகமாய் அந்த பிசாசுகள் நடுங்கும்படியாக இயேசுவின் நாமம் எல்லாவற்றுக்கும் உற்சாகமாக சொல்லி பாடலாமா? 535வது பாடல். எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் பேய் பிசாசின் தந்திரத்திற்கும், துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் பேய் பிசாசின் தந்திரத்திற்கும் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலும் மறுமையிலும், வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலும் மறுமையிலும் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். ஸ்தோத்தரிப்பே ஸ்தோத்தரிப்பே
எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் பிசாசின் தந்திரத்திற்கும், துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் பிசாசின் தந்திரத்திற்கும், எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலும் மறுமையிலும், வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலும் மறுமையிலும், எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். தோத்தரிப்பீர், தோத்தரிப்பீர், விசுவாசிப்போர் தோத்தரிப்பீர். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா இயேசுவின் நாமத்தை நாங்கள் புகழுகிறோம், அவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான எல்லா நாமத்திற்கும் மேலான எங்க இயேசு என்ற அந்த நாமத்தை நாங்க சொல்லி ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம்னு சொல்லுவோமா? எல்லா விதமான அதிகாரத்திற்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இப்படிதான் அப்படின்னு மனிதர்கள் சொல்லலாம், அது அப்படி இல்லை என்று மாற்றுகிற மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுவோமா? இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். தோத்தரிப்பீர், தோத்தரிப்பீர், விசுவாசிப்போர் தோத்தரிப்பீர், 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 விசுவாசிப்போர் தோத்தரிப்பீர். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் பிசாசின் தந்திரத்திற்கும், துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் பிசாசின் தந்திரத்திற்கும், எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் எம்மையிலும் மறுமையிலும் தோத்தரிப்பீர், தோத்தரிப்பீர்,
விசுவாசிப்போம் ஸ்தோத்தரிப்பே 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 விசுவாசிப்போம் ஸ்தோத்தரிப்பே எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். எல்லாம் சொல்லுவோமா? எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசு என்பது உன்னதமான நாமம், அதிகாரம் உள்ள நாமம். வேதம் சொல்லுகிறது முத்திரையை உடைக்க வல்லமை பெற்ற அதிகாரம் பெற்ற ஒரே நாமம் இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பத்ம துதியிலே யோவான் முத்திரை உடைக்கத்தக்கவர்கள் யாரும் இல்லையா என்று அழுத பொழுது ஒருவர் இருக்கிறார், அவருடைய நாமம் இயேசு என்ற நாமம் என்று சொன்ன பொழுது அவன் ரொம்ப ஆச்சரியம் அடைந்தார். அவர் ரொம்ப ஆச்சரியம் அடைந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையின் மீது அதிகாரம் உள்ள தேவன் அவர். அகில உலகத்தின் மீதும் அதிகாரம் உள்ளவர் அவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டிய இயேசு என்ற நாமம் அது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரித்த 4 நாட்கள் ஆகி நாறி போன சரீரத்தை வெளியே வா லாசருவே என்று சொல்லி உயிரோடு எழுப்பிய நாமம் அது. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யக்கூடிய அதிசயங்களை காணப்படக்கூடிய ஒரே நாமம் இயேசு என்ற நாமம் இயேசு என்ற நாமம் இயேசு என்ற நாமம். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு என்ற நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா? ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, பரலோகத்தின் அதிபதியே, எங்களை மீட்கும் பொருளாக உம்முடைய ஒரே குமாரனாக இயேசு என்ற ஆண்டவரே அந்த ஒரு மனிதனை சரீரத்தை இந்த பூமிக்கு அனுப்பி ஆண்டவரே வெளியேறப்பட்ட அந்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீரே, அந்த இயேசு என்ற நாமத்தை நாங்கள் புகழ்கிறோம் என்று சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்தின் இந்த மகிமையுள்ள நாமத்திற்கு நாம் கனத்தை செலுத்துவோம். அவரை நாம் மகிமைப்படுத்தும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா எங்களை மீட்டெடுத்த எங்களை ரட்சித்த ஒளியான சேற்றிலிருந்து பாவ கட்டிலிருந்து எங்களை விடுவித்து தூக்கி எடுத்த இந்த உன்னதமான நாமம் இயேசு என்ற நாமம் ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய தாசர்களாய் ஆண்டவரே உம்முடைய துதியை சொல்லி வரக்கூடிய ஜனங்களாய் மாற்றி அமைத்தீரே. அந்த உன்னத நாமத்தை நாங்க போற்றுகிறோம்னு சொல்லுவோமா? இந்த உன்னத நாமத்தை நாங்க போற்றுகிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை நிறைந்த நாமம் அது, மகத்துவமுள்ள நாமம் அது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய நாமம் அது. ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுத்த நாமம் அது இயேசு என்ற வல்லமையுள்ள நாமம். அந்த நாமத்திலே வல்லமை உண்டு, அந்த நாமத்திலே அற்புதங்கள் நடக்கும், அந்த நாமத்திலே அதிசயங்களை காணுவோம். ஹல்லேலூயா. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை பொருந்திய எங்கள் தேவனே, வல்ல பிதாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். மகிமைக்கு பாத்திரமான தேவன் நீங்க தான்பா. அண்ட சராசரங்களை ஆளுகை செய்து மனிதர்களாகிய எங்களை ஆண்டவரே சுகமாய் குடியிருக்கும்படியாய் எங்களுக்கு இந்த பூமியை கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம். துதிக்கு பாத்திரராகிய எங்கள் பரலோக தேவனே, பரிசுத்த ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் உணர்ந்து அப்பாவுக்கு நாம மகிமையை செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய், யாரோ எல்லாரும் சொல்றாங்கிறதுக்காக இல்லை, ஆண்டவரே என்னை உருவாக்கின தேவன் நீங்கப்பா, தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கினவரும் நீங்க தான்ப்பா, எனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவரும் நீங்க தான்ப்பா, என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிற ஆவியானவரும் நீங்க தான்ப்பா. எம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் கழுவி உம்முடைய காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த புறஜாதியாரே எங்களை உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நீ சேர்த்து கொண்டிரே, மக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஆண்டவரே உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தம் எங்களை கழுவி மீட்டெடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். மகிமை நிறைந்த நாமம் அது,
வல்லமையுள்ள நாமம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவர்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 என்று நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். வானமும் பூமியும் மகிமையுள்ள மகத்துவங்களினால் நிறைந்திருப்பதற்காய் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்காசனத்தின் அதிபதியே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வரப்போகிற நியாயாதிபதியே, ஜீவ புஸ்தகத்தை திறக்க அதிகாரம் பெற்றவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, we glorify you Lord. ராஜாதி ராஜாவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம். துதிக்கு பாத்திரராகிய எங்கள் பரமராஜாவே, பரலோக தேவனே, அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற எங்க சர்வ வல்லமையுடையவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமும் இல்லாத எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் தொழுது போற்றுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமான தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. கனத்திற்குரிய ஒரே தேவன் நீங்க தான்ப்பா. உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக நமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அவர் நின்றவனுமாக சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 1 முதல் 12ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாம் காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். தாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்குமே உண்டாதாக ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தன்னுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம்.
வேதத்திலிருந்து ஒரு பகுதியை கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 1 முதல் 11 வசனமுடைய டைட்டஸை கேட்போம். அப்போஸ்தலர் 1 முதல் 11 முடிய வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 1 முதல் 11 வசனம் வரை. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 1 முதல் 11 வரை. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எல்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எல்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எல்லா நாமம் இன்ப நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எல்லா நாமம் இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எல்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எல்லா நாமம் இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எல்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எல்லா நாமம் இன்ப நாமம்.
முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் என்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் என்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், பாவத்தை சாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், பாவத்தை சாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் என்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் என்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் என்ப நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம் என்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம் என்ப நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தலைவனைக்கு ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரவும் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி இயேசு சுவாமி. இம்மட்டும் எங்களை தாங்கின மேலான இரக்கத்திற்காக ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பிற்காக உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசும். எல்லாவற்றையும் அறிந்து கொண்டோம் என்று நாங்கள் எதையும் சொல்ல முடியாதப்பா. இந்த உலகத்தில் இன்னும் நாங்கள் அறிய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. தேவனை குறித்து நாங்கள் அறிய வேண்டிய பிரகாரம் நாங்கள் அறிந்து கொள்ளலப்பா. தேவனுடைய சித்தத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய திட்டங்களை, தீர்மானங்களை அறிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. எங்கள் மனக்கண்களை திறப்பீராக. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற ஒவ்வொரு நோக்கத்தையும் அறிந்து உம்முடைய சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரோம். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிறார். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் என்ன செய்யுமா நடக்கும். தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எது நடந்தாலும் அது எப்படி தான் நடக்குமா? நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருப்போமானால், தீர்மானத்தின்படி ஆமாம் நன்மைக்கு ஏதுவாக தான் நம்ம வாழ்க்கையில் எதுவும் நிச்சயம் நடக்கும். சரிதானா? ஆமாம். அதனால் எது நடந்தாலும் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. எது நடந்தாலும் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. நம்மளுக்கு முன்னால் ஒரு பெரிய வியாதி, ஸ்கேன் எடுக்க போன இடத்துல என்ன செய்யிட்டாங்க? எம்ஆர்ஐ எடுக்க போன இடத்துல அவங்க என்ன செய்யிட்டாங்க? அந்த ரிப்போர்ட்டில், ஐயோ இது ஒரு பெரிய வியாதிப்பா, டாக்டர்கிட்ட கொண்டு காட்டினா, ஆஹா இது ஸ்டேஜ் முத்தி போச்சு, இனிமே உன்னை என்ன செய்ய முடியாது, குணமாக்க முடியாது அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு முன்னால் என்ன இருக்குது? இப்போ வியாதி இருக்குது. அந்த வியாதியை பார்த்த உடனே ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு என்ன செய்வோம்? கதறுவோம், கூப்பாடு போடுவோம். ஆண்டவரே இதை பற்றிலாம் எனக்கு பயம் இல்லை, இது என்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதை பற்றி எனக்கு கவலையே
இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் பைபிளில் பாருங்கள், பரிசுத்தவான்களுக்கு முன்னதாக ஒரு பெரிய அக்கினி சூளை, தேவனை இடைவிடாமல் தேடுகிற மனிதனுக்கு முன்பதாக பட்டினி போட்ட சிங்கங்கள் நிறைந்த சிங்கக்கெவி, இதெல்லாம் முன்னால் வச்சுட்டு தேவனை நீ தேடினால் எங்கே தான் போயிடுவ அப்படின்னு அதை வச்சுருந்தாங்க. அவங்க அந்த சிங்கத்தை பார்த்து பயந்தாங்களா? 7 மடங்கு அதிகமான அக்கினி சூளையை பார்த்து பயந்தாங்களா? பயப்படலை. எது வச்சா என்னையா, எங்கள் தேவனை நாங்கள் என்ன செய்வோம்? வணங்குவோம், அவரை இடைவிடாமல் ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என்ன ஆச்சுது? அந்த தேசத்தையே கட்டி ஆளக்கூடிய அதிகாரம் படைத்த ராஜா அவங்க காலில் போய் என்ன செய்தான்? விழுந்தான். அந்த காரியம் தீமையாக மற்றவர்கள் கண்களுக்கு முன்பதாக தெரிந்த காரியம் எப்படி முடிஞ்சது? நன்மையாக முடிந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதித்து விட்டாரே, இப்படி ஒரு தீமையான காரியம் நமக்கு நடக்க போகிறது. ஏன்? நாங்கள் கர்த்தரை தேடினதுக்கு இதுதான் பரிசா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, உன்ன மாதிரி 100% முட்டாள் யாரும் நினைச்ச முடியாது, இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அல்லேலூயா. பத்மத்தீவில் கொண்டு சோறு தண்ணி இல்லாமல் அங்கே இருக்க பாசியையும் கீரையும் பறித்து திங்கிறதுக்கு, அங்கே உள்ள கிழங்கியும் பறித்து திங்கிறதுக்கு ஜன நடமாட்டம் இல்லாத பத்மு தீவு என்று சொல்லக்கூடிய ஒரு தீவில் தண்டனை யாருக்கு? யோவானுக்கு தண்டனை. இயேசுவின் சீசன் ஆகிய யோவானுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆண்டவரே, உம்மை நேசித்ததுக்கு எனக்கு கொடுத்த கிடைக்கிற தண்டனையா அப்படின்னு அவன் சொல்லலை. அவன் அங்கே இருந்து பரலோகமே அந்த தீவுக்கு இறங்கி வரும்படியாய் தேவனை நோக்கி பார்த்தான். அந்த இடத்துல என்னது இறங்கி வந்துச்சுது? அவன் கண்கள் முழுவதும் தரிசனத்தால் நிறைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தீவே பரிசு நிறைய பிரியாணினாலையும் ஸ்வீட்டு காரம் இதனாலையும் நிரம்பலை, தேவனுடைய பிரசனத்தினால் நிரம்பினது. அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தேவனுடைய வருகை குறித்த தரிசனங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தையும் கிருபையும் அந்த யோவான் என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை பிரவேசிக்க வேண்டுமானால், கர்த்தருடைய வல்லமை மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமானால், கிரியை செய்ய வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னதுதான்? என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எனக்கு முன்னதாக எது வைக்கப்பட்டாலும் சரி, அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்ற மனப்பக்குவம் என்ன செய்யணும்? நமக்குள்ள வரணும், நமக்குள்ள வரணும். ஏன் ஆண்டவரே இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கேள்வி என்ன செய்யக்கூடாது. ஏன் நான் அப்படி போகக்கூடாதா, இப்படி தான் போகணுமா கேட்டாங்கல்ல, பிசாசு வந்து சொல்லுவான், ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் தப்பு, அவர் சாப்பிடாதுன்னு சொன்னார, நீ சாப்பிடு, நீ கொஞ்சம் போய் பாரு அந்த பாதையில், அவர் போகக்கூடாதுன்னு சொன்ன பாதையில் நீ கொஞ்சம் நீ நடந்து பாரு, அதில் இருக்க இன்பம், அதில் இருக்க என்ஜாய்மெண்ட்டு எங்கேயுமே இருக்காதுன்னு சொல்லுவான். ஒரு காலடி வச்ச உடனே என்ன செய்யும்? உனக்கு எப்படி இருக்கும்? இன்பமாய் தான் தெரியும். சாத்தான் சொன்ன உடனே ஏவாள் போய் அந்த பழத்தை பார்க்க தான் செய்தா. முதல்ல போய் லவக்கு லவக்குன்னு பசி மயக்கத்தில் கடிச்சு சாப்பிடலை. என்ன செய்தா? பார்த்தா. பார்க்கும் பொழுது அது எப்படி இருந்தது? பார்வைக்கு இன்பமும் புசிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சத்தின் கனியாக என்ன செய்யுது? அதுக்கு பின்னால் என்ன இருக்குங்கிறத அவங்க என்ன செய்யறது இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக தேவனுடைய கட்டளையை மீறி நாம் நடந்தால் என்ன நடக்கும் என்று சிந்திக்காம செய்யக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய காரியம் என்ன? தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போனார்கள், சுகமான வாழ்க்கையை இழந்து போனாங்க,
சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவங்களை என்ன செய்யுது, கிடைத்தது. ஒரு அடி எடுத்து வச்சா நல்லா தான் தெரியும், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கூட ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் அது எங்கே கொண்டு போய் விட்டுரும்? சாபம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக உன்னை கொண்டு போய் என்ன செய்யும், விட்டுரும். சாபம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக அது என்ன செய்யும், உன்னை கொண்டு போய் விட்டுரும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? பரிசுத்தத்தை மட்டும் வாஞ்சிக்கிறது இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவரை போய் சந்திக்கணும்னா எப்படி இருக்கணுமா? அவர் இருக்கிற வண்ணமாக இருந்தால் தான் அவரை போய் என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறத விட்டு மாறுபட்ட மாதிரி இருந்தேன்னா என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது. நான் பாதி அசுத்தம் பாதி பரிசுத்தம் அப்படின்னு என்னைக்காவது உனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரா? கற்றுக் கொடுக்கல. நான் முழுவதும் யாரு, பரிசுத்தர். வானத்தில் கேருபீன்களும் சேராபீன்களும் போற்றி கொண்டே இருக்கிற வார்த்தை கூட என்னதுதான், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு தான் என்ன செய்யறாங்க, போற்றி கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாரு. இன்னைக்கு நாம மட்டும் என்ன செய்யறோம், ஆண்டவரை பார்க்கும் பொழுது இந்த கஷ்டம் எனக்கு வேண்டாம், இந்த வேதனை எனக்கு வேண்டாம், இந்த நிந்தைகள் எனக்கு வேண்டாம், இந்த அவமானம் எனக்கு வேண்டாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு இப்படி ஒரு ஃபெயிலியரா அப்படின்னா நம்மளால அதை என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ளவே. ஏன் எந்த ஒரு இழப்பு, ஏன் இந்த ஒரு பாஸ் ஆகாமல் நான் ஃபெயில் ஆகிட்டேன் எப்படின்னா கொஸ்டினுக்கு மேலே கொஸ்டின் என்ன செய்வோம், கேட்டுக்கிட்டே தான் இருப்போம், கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஆண்டவர் அப்போஸ்தலர், நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பார்த்து சீசர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். இஸ்ரவேலுக்கு, இயேசுசாமி இருந்த காலத்திலே இஸ்ரவேலுங்கிற அந்த பெயர் இல்லாத அளவுக்கு என்னச்சிட்டு இஸ்ரவேலே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இஸ்ரவேலை திரும்பவும் எங்களுக்கு நீர் இந்த காலத்தில் கொடுப்பீர் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இஸ்ரவேலாக உருவேற்று இல்லை, இஸ்ரவேலுங்கிற ஒரு தேசமே இல்லாமல் அழிச்சிட்டாங்க. அழித்த பிறகு மறுபடியும் அது என்ன செய்யுது, இப்போ உருவாகி அது இஸ்ரவேலாக என்ன செய்யுது இருக்கிறது. அப்போ அவங்க கேட்டப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசி கேட்போம். 7வது வசனம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதற்கு இயேசு பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல, உங்களுக்கு அடுத்தது அல்ல. ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது. ஆதீனம் என்பது ஒரு அரசாட்சி, சரிதானா? தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கக்கூடிய காலங்களையும் வேளைகளையும், அப்படின்னா தேவன் தம்முடைய குறிப்பில் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை, தேவன் தம்முடைய குறிப்பில் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை அறிந்து கொள்வது உங்களுக்கு அடுத்தது அல்ல. நீ அதை அறிவதற்கு என்ன செய்யக்கூடாது, முயற்சி செய்ய கூடாது, முயற்சி செய்ய கூடாது. அப்போ தேவனுடைய திட்டம், அதை தான் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, இன்னொரு வார்த்தையில் தேவ சித்தம், சரியா? தேவ சித்தம் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற வழி என்ன வழி என்பதை உன்னால் சில நேரம் என்ன செய்ய முடியாது, தெரிஞ்சுக்கிடவே முடியாது. உன்னை பார்க்கிற மற்றவர்கள் அதை பார்க்கும் பொழுது உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க, உன்னை கேலி பேசுவாங்க, உன்னை உன்னை பார்த்து சிரிப்பாங்க. பாரு இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சிரிப்பாங்க. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் என்னுடைய கண்களை திறந்தார், தரிசனங்களை பார்க்க செய்தார், என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். நானும் சிஸ்டர் ஜெபம் பண்ணும்போது நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசுவார், ஆலோசனை கொடுத்தார். அந்த ஆலோசனைப்படி நீங்கள் நடக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. கொடுத்தவர் என்ன செய்தார், திடீர்னுட்டு
இவ்வளோ நாள் உன்னைய நான் ஒரு ட்ரைனிங்காக தான் இந்த ஸ்தாபனத்தில் வச்சுருந்தேன், நீ பாஸ்டராக இருந்த, இப்போ நீ இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் உன்னை நடத்துகிற பாதைக்கு நீ போ அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். நான் என்ன செய்தேன்? நான் இருந்த அந்த போதகர் பொறுப்பிலிருந்து ரிசைன் பண்ணிவிட்டு பம்பாய் பட்டணத்தில் இருந்து ஆண்டவர் எனக்கு காட்டின ஒரு மலைப்பகுதி, ஒரு தரிசனத்தில் காட்டின மலைப்பகுதிக்கு நான் என்ன செய்தேன்? புறப்பட்டு போனேன். அங்கே போய் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. அவர் எப்படி நடத்த போகிறாருன்னு எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. அப்போ எங்கள் வீட்டுக்கு எங்கள் சிஸ்டருடைய நகை ஜாமான்கள் எல்லாம் முக்கியமான பொருள்களை கொடுத்து விட்டுட்டு நாங்கள் இப்படி வேலையை ரிசைன் பண்ணிட்டோம், நாங்கள் இப்படி ஆண்டவர் எங்ககிட்ட பேசிட்டாரு, நாங்கள் இப்படி ஒரு காட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்பிட்டோம். உடனே அங்கே இருந்து கடிதம், அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, அதனால் கடிதத்தில் தான் எல்லாம் பேசுவாங்க. கடிதம் எழுதி அனுப்பியிருந்தாங்க. என்னுடைய பெற்றோர் வைராக்கியமான கிறிஸ்தவங்க, எங்கள் பெற்றோரும் சரி அவங்க பெற்றோரும் சரி, ஒரு கடிதம் போட்டிருந்தாங்க. உன் பொண்டாட்டிக்கு முதல்ல பேய் பிடிச்சிருந்தது, அது அபிஷேகம் பெற்றிருந்தது. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? ஏன்னா அந்த நாட்களில் எங்கள் குடும்பத்தில் யாரும் அபிஷேகம்லாம் பெறல. பேய் பிடிச்சிருந்தது. அந்த பேய் யாருக்குள்ளே வந்துடுச்சு? இப்போ உனக்குள்ளே வந்துடுச்சுது. இப்போ 2 பேருக்கும் என்ன பிடிச்சிருச்சு? யார் பேசுனாங்க? இயேசுவை அறிந்த கிறிஸ்தவ பெற்றோர், என்னோட உடன் பிறந்தவர்கள், அவங்க கூட பிறந்தவங்களாம் சொல்கிறாங்க 2 பேருக்கும் என்ன பிடிச்சிருச்சுது? பைத்தியம் பிடிச்சிருச்சுது. ஏன்? அவன் செய்துட்டு இருந்தது ஊழியம் தானே. ஊழியத்தை ஆண்டவர் ரிசைன் பண்ண சொல்லுவாரா? அதை ரிசைன் பண்ண சொல்லிட்டு இன்னொரு ஊழியத்துக்கு போக சொன்னாராம், அதுவும் காட்டுக்குள்ளே போக சொன்னாராம். அப்படின்னா அவங்களால என்ன செய்ய முடியல? அதை என்ன செய்ய முடியல. இன்னைக்கு ஒன்றை பார்த்தா ஆண்டவரை தான் கேட்பார், ஏப்பா நீ அந்த இயேசுவை தானே கும்பிடுற, இயேசுவை தானே கும்பிடுற, அந்த இயேசு நல்லது செய்வார் நல்லது செய்வார் தானே நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க, சர்ச்சிலையும் அதுதானே போதிக்கிறாங்க, பிறகு ஏன் உனக்கு இது ஆச்சுது? ஏன் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்தது? எங்கள் கிறிஸ்தவர்களாகிய பெற்றோர் சகோதரர்களாலேயே எங்களுக்கு நடந்த காரியத்தை குறித்து என்ன செய்ய முடியல, புரிஞ்சுக்கிடவே முடியல. அதுக்கப்புறம் காட்டுக்கு போனோம். காட்டுக்கு போயிட்டு வந்தால் சிஸ்டர் நகையெல்லாம் விற்று மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு ப்ரொஜெக்டரை வாங்கிக்கிட்டு பஸ்ஸு போகாத கிராமங்களுக்குள்ளே 2 பேரும் நடந்து 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 என்ன செய்கிறோம்? ஒரு பையில் துணிக்கி வச்சுட்டு அந்த ஊரில் அந்தந்த ஊரில் அந்த கிராமங்களில் அப்போல்லாம் நாங்கள் நான் சொல்கிறது 1983, 84, 85 சொல்கிறேன். அந்த நாட்களில் பஸ்ஸு போகாத நிறைய கிராமங்கள் விழுப்புரம் மாவட்டம், மரக்காணம் இந்த சைடெலாம் இருந்தது, பாண்டிச்சேரி பக்கத்துலலாம் இருந்தது. அதேமாரி எங்கள் ஊர் பக்கம் மலைகள்லாம் இருந்தது. அங்கெல்லாம் போவோம். அங்கே போய் என்ன செய்வோம்? ஒரு காஞ்ச பன்னு எதையாவது வாங்கி வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே கிடைக்கிற தண்ணியும் குடிச்சிக்கிட்டு அங்கே இருக்க வயல் இதில் குளிச்சுக்கிட்டு வெளிக்காட்டுக்கு போய்கிட்டு, அப்போ எங்களுக்கு இப்போலாம் தாடி நிறைச்சி கிழவெல்லாம் கிடையாது. எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிங்க? எத்தனை வயசு? 24 வயசு 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும். நல்லா கவனிங்க, மற்றவர்களுக்கு அது பைத்தியம். உன் வாழ்க்கையில் கர்த்தர் நடத்தக்கூடிய பாதைகள் உனக்கு அது சிந்தனைக்கு அடங்காத காரியம். ஆண்டவர் சொன்னார், உன்னை நடத்தும் பாதையை குறித்து நீ அறிந்து கொள்ள, உன்னை நடத்துகிற பாதையை, என்ன நடத்துகிற பாதையை நான் அறிஞ்சுக்கிடக்கூடாது. எங்கே போக சொல்கிறாரோ என்ன செய்யணும்? உன் வேலை என்ன? கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டம்தான். ஆனால் அன்றைக்கு இருந்த மகிழ்ச்சி இன்றைக்கு கிடையாது. அன்னைக்கு நடந்து நடந்து அலைஞ்சப்போ இருந்த மகிழ்ச்சி இந்த காரில் போகும்போது எனக்கு கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக அது ஒரு பெரிய மகிழ்ச்சி, அளவு கடந்த மகிழ்ச்சியினால் நிறைப்பார். அந்த துக்கங்கள் துயரங்கள் உன் பக்கத்தில் என்ன செய்யாது? வரவே செய்யாது. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு எடுத்து வச்சேன். அன்றைக்கு நான் மகிழ்ச்சியோடு எடுத்து வச்சேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. வசனத்தை கேட்கிறைய ஒழிய கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம உள்ளத்தில் என்ன செய்யறது இல்லை, எதிர்த்து நிற்போம். ஏன் ஆண்டவரே? கேட்காத. அவரை நீ கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? யாரு? யோசித்து பாரு. யாரு? உனக்கு முன்னால
ஒரு சின்ன எறும்பு அது ஒரு பொருளாகவே உனக்கு தெரியாது. போகும்போது பார்க்குற காலில் கடிச்சது அப்படின்னா ஒரு உதறி நினைச்சிற செருப்பு கலை வச்சு நசுக்கிட்டு போயிடுற. அது ஒரு பெருசாக தெரியுதா? அவருக்கு முன்னால் அதை விட நீ கேவலம். அந்த சின்ன எறும்பை விட நீ யாரு? கேவலமானவன். உன்னை விசாரிப்பதற்கு, அதான் சங்கீதக்காரர், என்னை விசாரிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் அப்படிங்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், அல்லேலூயா. ஆமாம், வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமை பொருந்தியவர். அவருக்கு முன்னால் நீயும் நானும் ஒன்றுமே கிடையாது. அவரை பார்த்து ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு எனக்கு என்ன கிடையாது, அதிகாரமே கிடையாது. ஏன் இதை செய்யணும், ஏன் இதை செய்யக்கூடாது, ஏன் இந்த வழியில் போகணும், ஏன் இப்படிப்பட்ட பாதையில் நான் போகணும் கேட்காத, கேட்கவே கேட்காத. அதை தான் பாருங்க, நமது ஆண்டவருடைய இந்த இன்னைக்கு செய்தியின் தலைப்பே நமது தேவனுடைய காலமும் காலமும் வேளையும். நமது தேவனுடைய காலமும் வேளையும், சரிதானா? காலம் வேளை. காலம் என்பது நாம் கடந்து போகக்கூடிய ஒரு பாதை, சரிதானா? வேளை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்கள். அதான் சொன்னார், அவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. உங்களுக்கு அதை பற்றி நீ சிந்திக்காத. என்ன நடத்த போகிறாரு, என்ன பாதையில் நடத்த போகிறார். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ. என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம் யார்? சர்வ வல்லவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும், நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? நம்பணும். என்ன செய்யணும்? நம்பணும். இப்போ கொஞ்சம் நம்மளை சிந்திப்போம், அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போவோமே. மனிதன், நம்மெல்லாம் யார்? ஹியூமன் பீயிங். நம்மெல்லாம் மனிதர்கள். நம்மளுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்குது, சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கும் பொழுதே அதை ஆண்டவர் நினைச்சிட்டாரு. அதுக்கு தான் சுயசித்தம் அப்படின்னு சொன்னாங்க. சுயசித்தம், செல்ஃபாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, சுயமாய் சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை, சரிதானா? நம்முடைய சுயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், அது ரெண்டாவது இருக்கட்டும். இப்போ நம்ம சுயமாய் சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன தன்மை? நம்ம சிந்திக்கிறதெல்லாம் எப்படி தான் இருக்கும்? இப்போ ஒரு வகுப்பில் போய் சேரும்போது என்ன நினைக்கிறோம்? பெற்றோர் என்ன நினைப்பாங்க? என் பிள்ளை நல்லா படித்து நல்ல நிலைக்கு வந்துடணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும், நிறைய சம்பளம் வாங்கணும். எப்போ அந்த வீட்டிலலாம் 4 லட்சம் சம்பளம் வாங்குறாங்களாம், 5 லட்சம் வாங்குறாங்களாம், 50,000 வாங்குறாங்களாம். சாதாரணமாக இருந்தவங்க இன்றைக்கி பாரு, கை நிறையா பணம் வந்துடுச்சுது, கார் கூட வந்துடுச்சுப்பா. நீயும் என்ன செய்யணும்? பிள்ளைகள் அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்கள மாதிரி நீ படிக்க வேண்டாமா, அவங்கள மாதிரி நல்லா வர வேண்டாமா, நீ என்ன செய்ய அப்படின்னு அவங்களுடைய விருப்பம். அவங்களுடைய சிந்தனையில் என்னது? நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். இப்போ பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கும்? தான் விரும்புகிற படி என்ன செய்யணும்? இப்போ பாருங்க, ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் ஒவ்வொன்று மேலே போயிட்டே இருக்கிறான். போகும்பொழுது ராஜாவுக்கு பிரதான மந்திரியாக இருக்கக்கூடிய, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி, வேதத்தில் தான். அந்த மந்திரிக்கு ராஜா என்னை எவ்வளோ ராஜா உயர்த்தி முத்திர மோதிரத்தை கூட யார் கையில் கொடுத்துட்டாரு? முத்திர மோதிரத்தை கூட அந்த மந்திரியுடைய கையில் நினைச்சிட்டாரு, கொடுத்துட்டார். அவனுக்கு பெருமை, பயங்கரமான பெருமை. யாரும் கையில் நினைச்ச முடியாது, அவனை பிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய பெருமை. ஆனால் அவனுக்கு முன்னால் ஒருத்தன் இருந்தான், அவன் சாதாரண ஒரு வாட்ச்மேன். அவன் என்ன செய்யறதில்ல, நீ எவ்வளோ பெரிய ஆளாரு அப்படின்னா நான் எந்திரிக்க மாட்டேன், என் தேவனை தவிர யாரையும் வணங்கவும் மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டான். அவனுக்கு முன்னால் எந்திரிக்கிறதும் இல்லை, வணக்கமும் போடுறதில்ல. இவனுக்கு பயங்கர அவன் மேலே கோபம் ஆகிப்போச்சு.
இந்த ஆமானுக்கு பெருமைன்னா பெருமை, நம்ம என்ன நினைச்சாலும் செய்திடலாம், என்ன நினைச்சாலும் செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ராஜா கிட்ட இந்த தனக்கு மரியாதை கொடுக்காத மனிதனை குறித்து முடிவெடுக்கும்படியாக ராஜா வீட்டு வாசலில் போய் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ ராஜா வந்து டைரி நாட்குறிப்பை என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு நாளும் எழுதப்பட்ட காரியத்தை ராத்திரி தூக்கம் வராமல் அவன் வாசிக்கிறவனை கூப்பிட்டு, டேய் இந்த டைரியை வாசிடா, என் வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாசிக்க சொல்கிறார். வாசிக்க சொல்லும்போது அகாஸ்வேரு என்ற ராஜா வாசிக்க சொல்கிறார். வாசிக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தன் வாசிக்கிறான், ஒரு குறிப்பிட்ட நாளில் ராஜாவை கொல்லும்படியாக 2 பிரதானிகள் பிரயாசப்பட்டாங்க. அதை வாசலில் இருந்த முர்த்தகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு வாட்ச்மேன் வந்து நிச்சயிட்டான், ராஜாவுக்கு ராணி மூலமாக சொல்லி அனுப்பி காதுக்கு வந்ததுனால அது உண்மை என்று தெரிந்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார். ராஜாவின் உயிரை இந்த வாட்ச்மேன் நிச்சயிட்டாரு, காப்பாற்றிட்டாரு அப்படின்னு வாசித்தாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க, என் உயிரையே காப்பாற்றிருக்கான் அந்த வாட்ச்மேனு, இந்த செக்யூரிட்டி, ஏதாவது அவனுக்கு காசு கொடுத்தாங்களப்பா. அந்த டைரியில் அதுக்கு பிரதிபலன்லாம் எழுதி வச்சுருக்காங்க, ஒன்று ஒன்றுக்கும் என்னென்ன ரியாக்ஷன், அதுக்கு ஆக்ஷன் ரியாக்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்காங்க. வாஸ்து பார்க்காங்க, இல்லை ராஜா அந்த ஆமானுக்கு எதுவுமே செய்யலை, ஸ்டில் ஹீஸ், அவன் யார், செக்யூரிட்டி தான் வாசலில். ஐயோ நம்ம ஒன்றுமே செய்யலை, என்ன செய்யலாம், அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துடலாம் அப்படிலாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கான் பலவாறு. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே அந்த பிரதானிகள் ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஐயா வெளியே வாசலில் வந்து ஆமான் மந்திரி, பிரதான மந்திரி நிச்சயர் காத்துக்கிட்டு இருக்காரு. சரி சரி அவனை கூப்பிடுப்பான், அவன் தான் நல்ல ஆலோசனை கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே கூப்பிட்ட உடனே இப்போ இவனுடைய சிந்தனை எல்லாம் என்னது, முர்த்தகாயை பழி வாங்கணும், முர்த்தகாயை பழி வாங்கணும் என்ற சிந்தனையினால் நிறைந்திருக்கிறது. இப்போ இவர் போகிறார், போய் நின்ன உடனே ராஜா கிட்ட, எப்பா நீ வந்த காரியெல்லாம் இருக்கட்டும், இப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட்டு அப்படின்னு ராஜா வந்து நம்ம ஆமான்கிட்ட கேட்குறார். அகாஸ்வேரு ராஜா, இப்போ ராஜா வந்து ஒரு ஆளை கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறார். அப்போ என்னப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாரு, ஆமான் இடத்துல கேட்ட உடனே இந்த ஆமானுடைய மனநிலைமை எப்படி இருந்தது. எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி கேட்போமா. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான் என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து, ஆமா அவர் மனசுல ஒரு நினைவு ஓட ஆரம்பிச்சது. என்ன நினைவு ஓட ஆரம்பிச்சது, நம்மளை தான் கனப்படுத்தி எங்க கொண்டு வந்துட்டாரு, மேலே கொண்டு வந்துட்டாரு. என்னை தவிர இந்த தேசத்தில் யாரை ராஜா கனப்படுத்த போறார் அப்படி என்று மனதிலே நினைக்க தோன்றினது அவனுக்கு. நினைத்தான், மனதில் நினைத்தான். இன்னைக்கு நமக்கு மனசுல ஒரு நினைவு வரும், நாம் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம், ஒரு சின்ன கடை வைக்கும் போதே நம்முடைய நினைவு எப்படி போகும், பிரதர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் என்ன ஜெபம் பண்ணுங்க, இந்த கடை ஓஹோன்னு ஆகி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அளவுக்கு வரணும் பிரதர், நான் வந்து ஆண்டவர் பிள்ளைங்கிறது ஊரில் நிரூபிக்கணும் பிரதர். அது ஆண்டவர் நினைக்கலையோ, யார் நினைக்கிறா? இப்போ அந்த கடைக்கார் ஓனர் இப்போ தான் ஆக போகிறாரு, இன்னும் ஆகலை, கல்லாவில் போய் உட்காரல, அதுக்குள்ளே எங்கே போயிடுச்சு நினைவு, ஓடி போயிடுச்சு, மேலே போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? மேலே. இன்னைக்கு மனுஷனோட நினைவுலாம் சும்மா சாதாரணம் இல்லை, ரெக்கை கட்டி நினைச்சிது பறக்குது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், தேவனுடைய உணர்வு என்ன, தேவன் எந்த வழியில் நடத்த போகிறார், இந்த ஒரு எண்ணம் அற்றவர்களாய் நாம் என்ன செய்கிறோம், வாழ துவங்கிட்டோம்.
நம்முடைய சிந்தைக்கு எட்டாத அநேக காரியங்களை சந்தித்து நம்மை நாமே என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சொல்லிட்டார், நீ உன்னை குறித்து மேன்மையா நினைச்சிட்டேன்னா, உன்னை குறித்து ஒரு பெருமை வந்துட்டுன்னு சொன்னா, யாரை அற்பமாக நினைத்து யாருக்கு குழி தோண்டினானோ அந்த குழியிலே இவன் போய் நினைச்சிட்டான், தான் வெட்டின குழியில அவனே நினைச்சிட்டான். நல்ல கவனி, இன்றைக்கி நம்முடைய சிந்தனை பலவாறு இருக்கலாம். அந்த சிந்தனையை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து யாருக்கிட்ட கொடுக்கணும்? ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் எதுவோ அது என்ன செய்யட்டும், நடக்கட்டும். உம்முடைய விருப்பம் எதுவோ அது என் வாழ்க்கையில் என்ன செய்யட்டும், நடக்கட்டும். இதை நாம் சொல்ல பழகணும். முதல்ல என் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறீங்களோ, எந்த பாதையில் கொண்டு போக விரும்புகிறீங்களோ அந்த பாதையில் அவனுடைய நினைவு எப்படி இருந்தது? என்னை தவிர, ஆமாம், மேன்மைப்பட வேண்டுமென்னா தன்னை தாழ்த்தணும். இவன் என்ன செய்கிறான்? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் என்ன செய்யப்படுவான்? அதான் ஆண்டவர் சொன்னது. உயர்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான்? தாழ்த்தப்படுவான் இல்லையா? அப்போ இவன் உயர்வான் நினைச்சான், கடைசியில் எங்கே போயிட்டான்? கீழே போயிட்டான். உயர்வான் நினைச்சா என்ன செய்யிட்டான்? கீழே போயிட்டான். என்னை பார்த்து இவன் சொல்கிறதுக்கு யார் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? என்றைக்கும் பேசவே கூடாது, பேசவே கூடாது. ஏன்னா நீதிமொழிகளில் சாலமன் சொல்லும்போது சொல்றார், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறாரு? அழிவுக்கு முன்னானது அகந்தை, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுதலுக்கு முன்னானது, ஆமா, உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? உன்னுடைய மனமேட்டிமை. மனமேட்டிமை. நீ எவ்வளோக்கெவ்வளோ உன்னை உயர்த்துகிறாயோ அவ்வளோக்கெவ்வளோ நீ எங்கே போயிட்டு இருப்ப? கீழே தான் போயிட்டு இருப்ப, கீழே தான் போயிட்டு இருப்ப. ஆகவே உன்னை தேவன் உயர்த்த வேண்டுமானால், ஆண்டவர் சொன்னார், ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கரத்திற்குள் நீ என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணும். ஆட்டம் போடாத. என்ன செய்யாத? ஆட்டம் போடாத. உனக்கு கொடுத்த சுகம், உனக்கு கொடுத்த செல்வம், உனக்கு கொடுத்த படிப்பு, உனக்கு கொடுத்த பட்டம், உனக்கு கொடுத்த பதவி எல்லாம் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது என்ற எண்ணம் இருக்கணும். உனக்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது என்ற எண்ணம் உனக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் ஏராளமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏராளமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாம் வீழ்ந்து போனதுக்கு காரணம் என்ன? நம்முடைய மேட்டிமையான ஒரு குணம். மேட்டிமையான, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், சொல்லவே செய்யாத, சொல்லவே செய்யாத. அப்போ இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சில நேரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? சரியான பாதையில் நடத்திக்கிட்டு இருப்பார். சரியான பாதையில் நடத்தி இடையிலே கொஞ்சம் ட்ராக் மாறும். நம்ம விரும்பின காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, நம்மளை ஆண்டவர் கொண்டு போகிறாரு. கொண்டு போகும்போது நமக்கு என்ன இருக்கும்? நம்மளை கொண்டு போகிற பாதை அப்படின்னா புரியுதா புரியலையா? நம்மளை ஒரு கடை ஆரம்பிக்க வைக்காரு, நம்மளை என்ன செய்ய போகிறாரு? பெரிய வியாபாரியாக மாற்ற போகிறாரு. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஒரு சின்ன தொழிலை ஆரம்பிக்கிறோம், அது பெரிய தொழிலாக என்ன செய்யும்? மாறும். அதுதான் உண்மை. சொற்ப சம்பளத்தில் ஒரு வேலையை கொடுத்தாரு, அதில் உண்மையாக இருந்தால் உன்னை என்ன செய்வார்? சின்ன காரியத்தில் நீ உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை என்ன செய்வார்? அதிகாரியாக. அதிகாரினா யாரு? ஆஃபீஸர் ஆக்குவார். இல்லை அப்படி தானே? அதிகாரினா யாரு? ஆஃபீஸர் ஆக்குவார். அதுதான் உயர்வு. இல்லை அப்படி தானே? அப்போ இன்றைக்கு நம்மை தேவன் உயர்த்துவதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் நாம் என்ன செய்யணும்? நம்மை கீழ்ப்படுத்த வேண்டும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படுத்த வேண்டும். யோசேப்பை ஆண்டவர் பலவிதமான பாதைகளில் கொண்டு போனார். அவங்க அண்ணன் தம்பி பகைச்சாங்க, எல்லாரும் பகைத்தார்கள். ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தை முதலாவதே நிச்சயிட்டார், சூசகமாக அவனுக்கு சொல்லிட்டார். ஒன்று நான் ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு போக போகிறேன்ப்பா, அது என்ன ஏதுன்னெலாம் சொல்ல, உயர்வான இடத்துக்கு கொண்டு போக போகிறேன், உன்னுடைய சகோதரர்களும் உன்னுடைய பெற்றோரும் கூட உன்னை வணங்கக்கூடிய அளவுக்கு நீ என்ன செய்வேன்? உயர்ந்த இடத்திற்கு செல்லுவாய் என்று சொல்லி சூசகமாக அவனுக்கு கனவின் மூலமாக 2 தடவை நிச்சயிட்டார், சொல்லிட்டார். இவன் தலகால் புரியாமல் ஆண்டவர் என்னை பெரிய ஆள் ஆக்க போகிறார், யோ
ஆட்டை மேய்ச்சியா கணக்கை கொடு இப்படின்னு சொல்லி அண்ணனை மிரட்டி அப்பனை மதிக்காமல் இருந்தால் அந்த உயர்வு என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், ஆனால் போன பாதை ரொம்ப இழிவான பாதை. என்ன பாதையில் கொண்டு போகிறாரு? எல்லாரும் அவனை மதிக்க முடியாத ஒரு இழிவான பாதையில் கொண்டு போகிறார். அடிமையாய், சிறைச்சாலை கைதியாய், சாப்பாட்டுக்கும் இல்லாத அளவுக்கு கொண்டு போகிறார். கொண்டு போகும்போது எல்லாவற்றுக்கும் தன்னை கீழ்ப்படுத்தி, ஆண்டவரே நீங்கள் கொண்டு போகிற பாதை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பாதையில் போகிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், போகிறதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. தேவன் நடத்தினார், ரட்சிக்கப்பட்டதெல்லாம் கரெக்டு, சுகமானதெல்லாம் கரெக்டு, தேவன் உனக்கு விடுதலை கொடுத்ததெல்லாம் கரெக்டு, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், எல்லாம் சொல்கிறேன். கஷ்டம்னு வரும்போது, நெடுங்காலமாய் கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது, யோசிப்பு அடிமைத்தனத்தில்தான் சிறைச்சாலைக்குள்ளே போனான். இப்போ அரச அரண்மனையில் இருக்கக்கூடிய சுயம்பாகியும் பானபாத்த அந்த ராஜாவுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடியவனும் அந்த ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்கக்கூடியவனும் இங்கே வந்துட்டாங்க. 2 பேரும் கனவு காண்றாங்க. கனவு காணும்போது ஒருத்தனுக்கு நல்ல கனவு கொடுத்தார். அந்த பானபாத்திரக்காரனுக்கு நல்ல கனவு வந்துச்சு. உடனே சொன்ன 3 நாள் தான்ப்பா, 3 நாள் நீ விடுதலையாகி மறுபடியும் உன் ஸ்தானத்துக்கு போகிற, ராஜா பக்கத்திலே இருக்க போகிற அப்படின்ட்டான். உடனே உனக்கு சந்தோஷம். உடனே யோசேப்பு நைஸாக போச்சுனே, அப்பா நான் என் கதை பூரா யார்கிட்ட சொல்கிறான்? இப்போ அந்த பானபாத்திரம் நான் களமாக கொண்டு வரப்பட்டவன், திருட்டளவாக கொண்டு வந்தாங்க, பொய் குற்றம் சாட்டி என்னை கொண்டு இங்கே போட்டாங்க, நீ ராஜா பக்கத்திலே இருக்க போகிறவன், நீ கொஞ்சம் ராஜா கிட்ட என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா, சொல்லி ராஜாவுடைய தயவில் நான் இங்கேருந்து என்ன செய்யணும், வெளியே போயிடணும், விடுதலை ஆயிடணும். விடுதலை ஆனன்னா துண்டக்கான துணியை காணன்னு எங்கே ஓடிடுவேன்? இப்படி வனாந்தரத்தில் துண்டக்கான துணியை காணன்னு ஓடுறதுக்கா ஆண்டவர் இவனை கொண்டு இங்கே போட்டார், இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்தாரு? இல்லையே. தேவனுடைய திட்டம் என்பது வேற, அது பெருசு. உன்னை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் வைக்கிற திட்டம் என்பது பெரிய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய திட்டம், பெரிய திட்டம். ஆண்டவர் செய்கிற காரியங்கள் மனிதனால் நினைச்ச முடியாது, புரிஞ்சுக்கிடவே முடியாது. ஐசக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போட்டிருக்காங்க. போட்டால் டாக்டர்கள்லாம் இனிமே அவனை பிழைக்க வைக்கிறது கடினம், ஏன்னா அவனை கட்டி பெருசாகி போச்சு, இதாகி போச்சு, வலிக்கும் மட்டும் செடேஷன் அப்படின்னா இந்த இது தூக்கத்துக்கு ட்ரிப்பு ஏற்றி தூங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, தூங்கிக்கிட்டே தான் இருப்பான், அப்படியே மரணம் வரைக்கும் இப்படியே இருப்பான், வலிக்கு மாத்திரை போட்டுடலாம் அப்படின்ட்டு வலிக்கு மாத்திரை, இது மட்டும்தான் மருந்து, வேறு மெடிசனே கிடையாது அவனுக்கு, கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. கொண்டு போட்டாங்க. நாங்கள் போய் பார்க்க போகிறோம். பார்க்க போகும்போது அவனுக்கு மலம் போகிறதில்ல, மலைக்குடல் அடைச்சாச்சு, அந்த கட்டி மலைக்குடல்லாம் பெருசாகி லங்ஸ் வரைக்கும் பரவி அடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வயிற்றில் கையை வச்சா எப்படி இருக்குமா, கல் மாதிரி இருக்கும், எதுவுமே வயிற்றுக்குள்ளே என்ன செய்யாது, போகாது. போனோம். நாங்கள் போய் என்ன செய்தோம், ஜெபம் பண்ணோம். நீங்களும் ஜெபிச்சிங்க, நம்ம எல்லாம் ஜெபித்தோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம். ஆண்டுகிட்ட நான் தொடர்ந்து ஆண்டுகிட்ட கேட்குறது, ஆண்டவரே உம்முடைய நாமம் மையப்படும்படியான காரியத்தை செய்யுங்க, உங்கள் நாமம் தூசிக்கப்படக்கூடாதுப்பா, வானத்தை உண்டாக்குன தேவனுடைய நாமம் மையப்படியான காரியத்தை, இதை ஒன்று தான் கேட்கேன். அவனை சுகமாக்குங்கிறது இல்லை, உங்கள் நாமம் என்ன செய்யணும், மையப்படணும், இதை மட்டும்தான் உங்கள் நாமம் தூசிக்கப்படக்கூடாது, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். இன்றைக்கி வரைக்கும் அதுதான் சொல்கிறேன். ஜெபம் பண்ணிவிட்டு வேலூருக்கு வரோம். வேலூரில் சாப்பிட்டுட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வரோம். வெளியே வரும்போது ஃபோன் பண்ணுறான் ஐசக்கு. அவனே பேசுகிறான். பேசிட்டு அழுறான். என்னப்பா என்னாச்சு, என்ன சொல்லு அப்படின்னா, ஐயா எனக்கு மோஷன் போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். உடனே டாக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண உடனே அவங்கெல்லாம் ப்ரைஸ் லாட்னாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன செய்யுது, மோஷன் போக ஆரம்பிச்சுது. இந்த வாரம் டாக்டர் பார்த்துட்டு, அன்னைக்கு அவங்க மனைவி வயிற்றெல்லாம் அமுக்கி பார்த்துட்டு, ஐயா இப்போ வயிறு நம்ம வயிறு மாதிரி கொலன்னு ஆகிப்போச்சு, பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நார்மலான, ஏன்னா இறைப்பை இப்படியே சுருங்கி சுருங்கி என்னச்சு விரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்படி தானே, மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு தெரியும். இப்படியே என்ன செய்யும்,
அது சுருங்கி சுருங்கி விரிஞ்சிக்கிட்டே அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை கூட நின்று போச்சு அவனுக்கு ஸ்டமக்கில். அதனால் பசி உண்டாகாது, அந்த ஆசிட் சுரக்கிறதெல்லாம் நின்று போச்சு. அதனால் அவனுக்கு பசி எதுவும் வராது. அதனால் கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸு, கொஞ்சம் இந்த ஜூஸ், அது என்னது, அந்த மாதுளை ஜூஸ், அதை நசுக்கி அந்த தண்ணி மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் ஆகாரமே. ஆச்சுது. நேட்ஸுக்கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது நேட்ஸுக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நேட்ஸு தொந்தரவு பொறுக்க முடியாமல் டாக்டர்கிட்ட கேட்டவுடனே, சரி கொஞ்சம் கஞ்சி என்னச்சிங்க மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுங்க அப்படின்னா. டாக்டர் அன்றைக்கி வந்து பார்த்துட்டு, எப்போ உனக்கு வயிறு வலிக்குதா இல்லையா? வலிக்கலை டாக்டர், வலியே இல்லை. கேன்சரில் இருந்திருந்தால் தெரியும், இல்லை கேன்சர் பேஷண்ட்டை நீங்கள் வச்சுருந்தா தெரியும். நாங்கள் பார்த்துருக்கோம் சபையில் எத்தனையோ கேன்சர் பேஷண்ட் ஜெபத்துக்காக வருவாங்க, உருளுவாங்க, அங்கேயும் இங்கேயும் உருளுவாங்க. பார்க்க பரிதாபமாக இருக்கும். பார்க்க அவங்க வேதனையை சொல்லி முடியாது, அவ்வளோ வேதனை. அவனுக்கும் அதே வலி தான். அதுக்கு தான் ஸ்ட்ராங்கான மாத்திரைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வலி மாத்திரையை நிறுத்தியாச்சு. எதுக்கு சொல்ல வரேன், இன்றைக்கி டாக்டர் வந்து இந்த வாரம் பார்த்துட்டு அந்த மெஸ்ஸில் சொல்லிட்டேன், அவனுக்கு கொஞ்சம் காய்கறி சூப்பு கலந்து நினச்சிங்க கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகள் கொடுக்க ஆரம்பிங்க, ஆகாரத்தை கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னாங்களாம். அடுத்த வாரம் வந்து பார்க்குறேன்ப்பா, என்ன செய்யலான்னு யோசிப்போம். இன்னும் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமாங்கிற சிந்தனை யாருக்கு வருது? நான் நினச்சேன் அந்த டாக்டர் போய் மற்ற டாக்டர்கள்ட்ட பேசி, என்னடா இந்த பேஷண்ட்டு கட்டி இருக்குது, ஸ்கேன் படி அவனுக்கு என்ன இருக்குது, எம்ஆர்ஐ படி கட்டி எல்லாத்தையும் அடைச்சிடுச்சு, ஆனால் இப்போ வயிறு கொலனாகி போச்சு, பசி எடுக்குது, கட்டி என்னாச்சு அப்படின்னா மருத்துவர்களுக்கு என்ன செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடிய மகத்துவமான காரியங்களை ஒரு விஞ்ஞானியாலோ மருத்துவராலோ ஒரு இன்ஜினியராலோ புரிந்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் தேவனுக்கு நீ இடம் கொடுப்பாயானால் உன் புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் உச்சமாக தான் சொல்ல, தேவனுக்கு நீ ஒப்பு கொடுத்தா மட்டும்தான். யோசேப்பு தேவன் நடத்துகிற பாதையிலெல்லாம் ஒழுங்காக போயிட்டு இருந்தவன், திடீர்னு ட்ராக் மாதிரி மனுஷன் காலை பிடிச்சிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுப்பா, ராஜா கிட்ட போய் சொல்லுப்பான்னா. என்ன நடந்தது தெரியுமா? ஒருவேளை இந்த பானபாத்திரங்காரன் விடுதலையான மறுநாளோ அந்த வாரத்திலேயோ கூட அவன் விடுதலை ஆகியிருந்திருப்பான். ராஜாவுக்கு கனவு வந்திருக்கும். அந்த கனவை ஆண்டவர் 2 வருஷம் தள்ளி போட்டார். எத்தனை வருஷம் தள்ளி போட்டார்? ஏப்பா, நான் உன்னை கரெக்டாக தானே வழி நடத்திட்டு வந்தேன், என்னை கரெக்டாக தானே பிடிச்சிருந்தேன், ஏன் நீ வழி விலகி போயிட்ட, மனுஷனை பிடிச்சிக்கிட்ட? நான் தான் மனுஷனை நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலாம், எந்த வழியில் நடத்தினாலும் என்னை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி தானே வந்த. இப்போ யாரை பிடிச்சிட்ட? மனுஷனை பிடிச்சிட்டியே, மனுஷனை நம்ப ஆரம்பிச்சிட்டியே. சரி, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் தான் நீ கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வருவ. இல்லை, இந்த ஸ்டேஜில் நீ வெளியே போனன்னா நீ என்ன ஆயிடுவ? போத்திப்பாரை கொலை பண்ணுவ, அவன் பொண்டாட்டியை சித்திரவதை பண்ணி நீ செய்வ, கொலை பண்ணுவ. ஏன்? அவர்களை குறித்த கசப்பெல்லாம் உனக்குள்ளே என்ன செய்திரும். என்னைக்கு நீ தேவனை மறந்து நீ மனிதனை நம்ப பழகுகிறாயோ அன்றைக்கு உன் உள்ளத்துக்குள்ள என்ன வரும்? உன்னுடைய எதிராளியை குறித்த ஒரு கசப்பு என்ன செய்யும்? அதுதானே போன வாரம் பார்த்தோம். யாதொரு கசப்பான வேர் முதலாய் முளைத்தெழும்பி இல்லை, அப்படி தானே? ஆமாம், கிருபை இழந்து போகிறதுக்கு எதுதான் காரணமா? கசப்பு இல்லை, அப்படி தானே? இவன் கிருபையை, தேவனுடைய கிருபை இழந்து போகணுன்னா என்ன வரணும்? தாத்தன் யாரை கொண்டு வந்து விட்டான்? பானபாத்திரக்காரனை அவங்கால பிடிக்க வச்சான். பிடிச்சதுனால என்னாச்சு? டிலேனஸ். உன்னுடைய வாழ்க்கையில் காலதாமதத்திற்கு காரணம் என்ன? உன்னுடைய சுய புத்தியை சார்ந்து இப்படி போனால் நம்மளுக்கு விடுதலை கிடைக்குமா, இப்படி போனால் நல்ல காரியம் நடக்குமா, இந்த வழியில் போனால் இது நடக்குமான்னு என்னைக்கு நீ சிந்திக்க ஆரம்பிச்சியோ வாழ்க்கையில் எல்லாம் தேவனுடைய திட்டங்கள் என்ன செய்யும்? ஸ்லோவாயிரும். என்ன செய்கிறோம்? ஸ்லோவாயிரும். அதான் ஆண்டவர் சொன்னார்,
சங்கீதம் 37:5 சொல்லும்போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் தான் காரியத்தை என்ன செய்வார், வாய்க்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வழிகளை யாருக்கு ஒப்புவிக்கணும்? மனுஷன் கையில் ஒப்புவிக்க கூடாது. உன் வழியை மனுஷங்கிட்ட போய் கேட்காத, இதை இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி போயிடலாமா. கர்த்தருக்கு ஒப்புவி. சங்கீதக்காரன் அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு சொல்றார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் தான் காரியத்தை என்ன செய்வார், வாய்க்க செய்வார். அவர் தான் காரியத்தை வாய்க்க செய்வார். இன்னும் மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, 1 சாமுவேல் 13:16 வாசிக்கும் பொழுது அங்கே சாமுவேலை குறித்து சவுலை குறித்து பார்க்கிறோம். சவுல் நிச்சயம் ஒரு காரியத்தை செய்கிறான். அந்த 11வது வசனத்தை வாசிக்கிறப்பான். 1 சாமுவேல் 13:11. சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டதினாலே இந்த காரியத்தை செய்ய துணிந்தேன். மனுஷனுக்கு எப்போ துணிகரம் வருதுன்னு நினைக்கிறீங்க? தான் நினைச்ச காரியம் தான் நினைச்ச மாதிரி என்ன செய்யணும், நினைச்ச நேரத்தில் நடக்கணும். இதுதான் மனிதனுடைய எண்ணம். சவுலுக்கு இருந்த எண்ணம் அதுதான். நான் நினைச்ச மாதிரி நடக்கலை, இந்த காரியம் நான் நினைச்ச மாதிரி. ஏன்னா சாமுவேல் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு, நினைச்சிட்டு டிலே ஆயிடுச்சு. இதே போல தான் கர்த்தருடைய காரியங்கள் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், கொஞ்சம் கால தாமதம் ஆகும். என்ன ஆகும்? காலதாமதம் ஆகும் பொழுது நீ என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய கட்டளையை மீறக்கூடாது. சவுல் எண்ணி துணிந்து அவர் என்ன செய்தாராம், பலி செலுத்தினான். என்ன செய்தான்? சாமுவேல் சொன்னார், புத்தியனமான காரியத்தை செய்துட்டேற. புத்தியனமான காரியத்தை புத்தியனமான காரியம் என்ன? நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும். நடக்கவே நடக்காது. நீ நினைக்கிற மாதிரி நடக்கும்னு நினைக்கியா? ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடக்கவே. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறார், தேவன் எதை செய்ய ஆசைப்படுகிறார், அந்த வழியில என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு கேட்க பழகு. கேட்க சவுளுடைய வாழ்க்கையில் அவனுடைய எண்ணப்படி நடக்கலை இந்த காரியம், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த காரியம் நடக்கலை, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்? நிறைய பெற்றோர் என்கிட்ட கேட்குறது தான், பிரதர் நடக்கலையே பிரதர், இவ்வளவு நாள் பார்த்துட்டோம் பிரதர், நடக்கலையே பிரதர், என்ன செய்கிறது பிரதர், அங்கெல்லாச்சிக்கிட்டு இருப்பாங்க. பிரதர் என்ன கடவுளா? உனக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கிற ஊழியக்காரன் மட்டும்தான், அவருடைய வார்த்தையை உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் கேட்க வேண்டியதெல்லாம் யாருக்கிட்ட தான்? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? வெயிட் பண்ணு. அவர் என்ன சொல்லுவார்? வெயிட் பண்ணு. தேவனுடைய கட்டளையோ கற்பனையோ நீ என்ன செய்யாத, மீறி நடக்காத. சவுல் அன்னைக்கு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தானா, மீறி நடக்காமல் இருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும்? சவுளுடைய ராஜ்யபாரம் நீடித்திருக்கும். அவனுடைய சந்ததியாய் அவன் என்ன செய்யும்? ராஜாவாய் இருந்திருப்பாங்க. ராஜாவாய் என்ன செய்யிருப்பாங்க? ஏன்னா தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார்ல, இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் குமாரன் உன்னுடைய சந்ததியில் இல்லாமற் போவதில்லை என்று சொன்னார்ல. இதைத்தான் சவுலுக்கும் சொல்லியிருப்பார். அவர் பிரியத்தோடு தேர்ந்தெடுத்த ஒரு ராஜா. இப்போ பாருங்க, இது மனிதனுடைய காரியம். இன்னைக்கு மனிதர்களுடைய சிந்தனை இப்படி தான் இருக்குது. நினச்ச காரியம் நடக்கணும், நினச்ச நேரத்தில் நடக்கணும், நான் நினச்ச மாதிரி நடக்கணும். தன்னுடைய சிந்தனை தன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி என்ன செய்கிறது? ஆமானை போல சிந்திப்பது. இப்படிலாம் நம்முடைய வாழ்க்கையில், உன்னுடைய என்னுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என்ன செய்யுது? நடக்குது. எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? நடக்குது. சரிதானா? தேவன் எதை எப்போ செய்து முடிக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த நேரத்துக்கு நீ காத்திரு. அதுக்கு முன்னால் என்ன செய்யாத? அவசரப்படாத. அவசரப்பட்டு உன்னுடைய விருப்பப்படி நடக்கணும்னு அப்படின்னு நினைக்காத. அதுதான் சொன்னாரு, தேவன் உன்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற காலத்தையும் வேளையும்
நீ அறிந்து கொள்ள பிரயாசப்படாத. அவர் எங்க நடத்துறாரு, இஞ்சி போய் இஞ்சா அவர் நடத்துற வழியில மகிழ்ச்சியா போய்கிட்டே இரு. ஹல்லேலூயா. இதுதான் உன்னுடைய பாதை என்று சொன்னா அந்த பாதையில் என்ன செய்யுங்க, சந்தோஷமா என்ன செய்யணும், போய்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் எனக்கு நியமித்த பாதை இதுதான், இதில் நான் என்ன செய்கிறேன், மகிழ்ச்சியோடு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், போகணும். சரிதானா? ஆமாம். அதை பாருங்க, தேவனின் வேலை என்பது ஆண்டவர் சொன்னார். பிரசங்கியில் சாலமோன் சொல்லும்போது அவர் திருந்திட்டு புலம்பி தள்ளார். அவர் தள்ளும்போது அவர் என்ன சொல்றாரு, பிரசங்கியில் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார், வாசிக்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. காலமும் வேளையும் தேவன் நியமித்தது. இது இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறது யாருடைய தீர்மானம்? ஆமாம், ஆண்டுடைய தீர்மானத்திற்கு எதிர்த்து நீ உன்னுடைய சிந்தனை என்ன செய்யக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஆமாம் குறித்த நேரம் வரும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். அதினதின் காலத்தில் ஆண்டவர் எப்படி செய்கிறாரோ அதே அதிகாரத்தில் 11வது வசனத்தில் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் பெர்ஃபெக்டா, அதில் கொஞ்சம் கூட பெசகே இருக்காது. எப்படி செய்வாரா? நேர்த்தியாய், அதில் கொஞ்சம் கூட என்ன இருக்காது, யாரும் குறை சொல்வதற்கு. நேர்த்தினா தெரியுமா? நேர்த்தினா எப்படி? யோபுவுக்கு பிள்ளைங்கள்லாம் செத்து போச்சு. பிள்ளைங்கள்லாம் நினச்சிட்டு செத்து போச்சு. செத்து போயிட்டு திரும்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது இறந்த குழந்தைகளை மறுபடியும் ஆண்டவர் நினச்சிதார், திருப்பி கொடுத்துட்டு சொல்லும்போது சொன்னார். அந்த யோபு கடைசி அதிகாரத்தை வாசம், தேசத்தில் இன்றைக்கு வரைக்கும் யோபுடைய பிள்ளைகளைப் போல அழகான பிள்ளைங்க என்ன செய்யலையா, பிறக்கவே இல்லையா. ஹல்லேலூயா. கர்த்தர், அதாவது கர்த்தர் கொண்டு போகிற வழியில் ஒரு மனுஷன் மனப்பூர்வமாய் ஆண்டவர் இதை அனுமதிச்சிருக்கார், அந்த பாதையில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய விருப்பத்தை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நீ நடந்து போனன்னா கொடுக்குற காரியம் எப்படி இருக்கும்? 100% பெர்ஃபெக்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? பெர்ஃபெக்டாக. அப்போ தேவனுடைய தீர்மானங்களை நீ என்ன செய்யாத, தேவனுடைய திட்டத்தை நீ என்ன செய்யாத, குறை சொல்லாத, பழித்து பேசாத, ஏன் என்ற கேள்வி என்ன செய்யாத, கேட்காத. ஏங்கிற கேள்வி கேட்காத. யோபு சொல்லும்போது அதான் சொல்கிறார். யோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவன் பொண்டாட்டி வரும் சொல்கிறான். பொண்டாட்டியை பார்த்து அவர் சொல்கிறார், பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய கரத்தில் நன்மை பெற்றோம் கொஞ்சம் என்ன செய்வோம் சொன்னார சொல்லலையா? அந்த வசனத்தை எவ்வளோ அழகாக சொல்கிறார், வாசி கேட்போமா? யோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு யோபு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம், தேவனுடைய கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால். ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு தீமை என் வாழ்க்கையில் நடந்தது, ஏன் இப்படி ஒரு அவமானம் வந்தது, ஏன் இப்படி ஒரு நஷ்டம் வந்தது, ஏன் இப்படி ஒரு இழப்பை சந்தித்தேன், ஏன் இப்படி ஒரு வியாதி வந்தது என்று சொல்லி தன் நாவினால் என்ன செய்யல, பாவம் செய்யலை. ஹல்லேலூயா. நாம் நம்ம உள்ளத்தை அப்படிப்பட்ட ஒரு உள்ளமாய் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? இன்னார் வயிற்றில் இன்னார் பிறக்கணும், இத்தனாம் தேதி பிறக்கணும், இப்படிப்பட்ட முறையில் பிறக்கணும். இதெல்லாம் யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். சரிதானா? இவங்களுடைய கலர் டோன் இப்படி இருக்கணும், இவங்க பல்லு அடுக்கு இப்படி இருக்கணும், இவங்க கண்ணு இப்படி இருக்கணும். இதெல்லாம் டிசைன் பண்ணுறது எங்கே டிசைனிங்? அங்கே உள்ள இன்ஜினியரிங் பிளான். சரிதானா? இவங்களுக்கு இப்படி ஒரு படிப்பு இருக்கணும், இப்படி ஒரு வேலை இருக்கணும், இப்படி ஒரு வீடு இருக்கணும், இப்படி ஒரு கணவன் இருக்கணும், இப்படி ஒரு மனைவி இருக்கணும். இது எல்லாமே யாருடைய பிளான்? இத்தனை வயசுல இவங்களுக்கு வியாதி வரணும், இத்தனை வயசுல இவங்க சாவணும், இந்த வியாதி வரணும் அப்படிங்கிறது யாருடைய திட்டம் தான்?
தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரியாது. எசேக்கியா ராஜாவை நல்லா கர்த்தருக்கு பயந்து தேசத்தெல்லாம் சுத்தமாக்கி பஸ்கா பண்டிகைலாம் அவ்வளோ கோலாகலமாக கொண்டாட, அவரை போல் யாருமே கொண்டாடலையா. அவ்வளவு கர்த்தருக்கு பயந்து நடந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற வாழ்ந்த ஒரு ராஜா யார்? எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா கொஞ்சம் பிற்காலத்துக்கு வரும் பொழுது சில காரியம் கொஞ்சம் மேட்டிமையாகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஏதோ ஒரு காரியத்தினால, ஏதோ ஒரு தவறுனால அவருக்கு ஒரு வியாதி கொடுக்கப்பட்டது, கேன்சர் என்ற ஒரு நோய். சரியா? அது இருந்தது எங்கே தான்? தொடையில் தான் இருந்தது. தெரியுமா? பைபிள் வாசா தெரியும், தொடையில் இருந்தது. அது பரவி 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 இங்கெல்லாம் பரவி 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 மரணத்துக்கு ஏதுவாய் மாறிப்போச்சு. இப்போ அவர் எங்கே இருக்கார்? மரணப்படுக்கையில் இருக்கிறார். பைபிளை நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டில் போய், அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. எசேக்கியா புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துலேயும் இருக்குது. நீங்கள் போய் வாசித்து பார்த்தா தெரியும். அதில் 20ஆம் அதிகாரத்தில் மரணத்துக்கு ஏதுவான நோய் வந்துடுச்சு. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி அவரை பார்க்க போகும்போது ஏசாயா கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், அவன்கிட்ட போய் சொல்லுப்பா, அவனுக்கு பின்னால் வரக்கூடிய ராஜாவெல்லாம் அபிஷேகம் பண்ணி வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்கு பண்ணி கணக்கெல்லாம் அவன் கையில் ஒப்பு கொடுக்க சொல்லு. அவன் என்ன செய்வான்? 3 நாளைக்குள்ளே செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இப்போ ஏசாயா போய் சொல்கிறார். சொன்ன உடனே எசேக்கியா ராஜாவால் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை. உடனே சோறுபுறமாக திரும்பிச்சு, ஆண்டவரே உமக்காக நான் எவ்வளோ வைராக்கியம் வந்தேன், கொஞ்சம் நினச்சி பாருங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் ஜீவனை கொடுக்க மாட்டிங்களா, என் நோயை குணமாக்க மாட்டிங்களா அப்படின்னு கெஞ்சி பிரார்த்தித்து மனங்கசந்து அழுதான். அவன் அழுத உடனே இப்போ பரலோகத்தில் என்ன எழுதியிருக்குது? பரலோகத்தின் தீர்மானம் என்ன? இத்தனை வயசில் இவன் இப்படி ஒரு நோய் இவன் செத்து போயிடும் அப்படிங்கிறது பரலோகத்தின் தீர்மானம் இல்லையா? இப்போ எசேக்கியா ராஜா அழுத உடனே ஆண்டவர் பரலோகத்தில் இருக்க அந்த தீர்மானத்தை அடிச்சுட்டு, எப்பா தூதனை பார்த்து சொல்கிறார், அந்த ரிக்கார்டு எழுதுற அந்த தூதனை பார்த்து சொல்கிறார், அதை அடிச்சிருப்பா, கீழே என்ன செய்ய, ஹீ இஸ் கியூர்டு அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபார் 15 years. அவன் வியாதியிலேருந்து குணமாக்கப்பட்டான், அவனுக்கு 15 வருஷத்தை நீட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஏசாயா கிட்ட சொல்கிறார், எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? ராஜாவை பெட்ரூமில் பார்த்துட்டு ராஜ அரண்மனையின் முற்றத்துக்கு தான் போயிருக்கார். அந்த முற்றத்து மத்தியில் போகும்போதே ஏசாயாவை ஆண்டவர் நிறுத்தினா, நெல்லு வீட்டுக்கு போயிடாத, திரும்ப போய் ஏசாயா ராஜா கிட்ட சொல்லு. என்ன சொல்லு? ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி பார்த்து சொல்கிறார், போய் சொல்லு அவனுக்கு 15 வருஷம் நினச்சிட்டேன். அங்கே எசேக்கியா ராஜாக்கிட்ட போய் ஏசாயா சொல்கிறாரு, எப்பா அப்போதை இப்படி சொன்னார் ஆண்டவர், இப்போ ஏதோ அவர் தீர்மானத்தை மாற்றிட்டாராம், 15 வருஷம் உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார்ப்பா, உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டார் அப்படின்னா எசேக்கியாவால் நினைச்ச முடியல, நம்ப முடியலன்னா அதுக்கு இவர் கேட்குறாரு. சாதாரண ஆளுக்கள் இல்லை, அந்த மனுஷங்க ஆண்டோட்ட அடையாளம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? தீர்க்கதரிசியை பார்த்து இதுக்கு அடையாளம் என்ன? அடையாளமாக கேட்குற, சரி அடையாளமும் கொஞ்சம் வித்தியாசமானதாக சொல்கிறேன். இந்த ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் 10 பாகம் முன்னால் போகணுமா 10 பாகம் பின்னால் போகணுமா சொல்லு. கேட்க அறியான அடையாளம் கேட்டாலும் தேவன் அதை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவருடைய தீர்மானங்கள் தோற்கவே தோற்காது. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் என்ன தீர்மானத்தை வைத்தாரோ நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்கு தான் சொன்னேன் போன வாரம், மனம் கசந்து நொறுங்கி போன இருதயத்தோடு கூட தேவனுடைய பாதத்தில் நீ விழுந்தன்னா, உன்னை தாழ்த்தினால் நீ கேட்குறதெல்லாம் அவர் என்ன செய்வார்? பரலோகத்தில் எழுதப்பட்ட தீர்மானத்தை கூட அவர் என்ன செய்வார்? மாற்றிடுவார். இதைத்தான் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்குறோம். யோனாவை அடித்து பிடிச்சி மீன் இதுக்குள்ள போட்டு கொண்டாந்து திரும்ப போடா அப்படிங்கிறார். உன் வாயில் என்ன வார்த்தையை போட்டனோ அதைத்தான் நீ போய் சொல்லணும். இவரும் 3 நாள் பிரயாண தூரம் போனார். போய் என்ன சொன்னார்? இன்னும் 40 நாட்கள் உண்டு, இனிமே என்ன செய்யப்படும்? கவிழ்க்கு போட்டு போவோம். ஆனால் ஒரே நாளில் ஆண்டவர் என்ன செய்யிட்டார்? மனம் மாறிட்டார். ஏன்னா அந்த ஜனங்களும் ராஜாக்களும் நொறுங்கி போனாங்க, மனம் உடைந்தாங்க, உணர்வடைந்தாங்க, ஆண்டவரத்தில் போய் கதர்னாங்க.
எதையும் செய்ய தேவனால் கூடும். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் ஆண்டோடைய பிள்ளைங்க நினைக்கிறதெல்லாம் எப்படி நினைக்கணும்? ஐயா நினைக்கணும். ஐயா என்ன செய்யணும்? ஐயா நினைச்சிட்டு ஆண்டவரையே கேட்கக்கூடாது, ஆண்டவரையும் பார்க்கக்கூடாது. எங்கே போய் விழுந்துடணும்? குழியில் போய் என்ன செய்யணும்? நீங்கள் நிறைய பேர் அப்படி தான், ஆண்டவர் என்ன பெருசாக நினைக்க சொல்லியிருக்கா, அதனால பெருசாக தான் நினைப்பேன் அப்படின்னு பெருசாக வாங்குறேன்னு சொல்லி எங்கே போய் விழுந்துடுறாங்க? குழியில் போய் என்ன செய்கிறாங்க? என்ன நீ என்ன நினைக்கிறோ அதை விட என்ன செய்வார்? பல மடங்கு ஆண்டவர் உனக்கு செய்ய வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்ன நினைக்கிறாயோ அதை விட. ஆனால் நீ யார் பிள்ளையாக இருக்கணும்? தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். அவருடைய சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்துருக்கணும். அவருடைய பாதைக்கு உன்னை அர்ப்பணிச்சிருக்கணும். அவருடைய கருத்துக்குள்ளே நீ என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அப்போதான் அதெல்லாம் என்ன செய்யும்? வாழ்க்கையில் நடக்கும். அப்போதான் உன் வாழ்க்கையில் அதெல்லாம் என்ன செய்யும்? நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜாக்களுக்கு வரும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் இந்த ஆகபுடைய மகன் ஒருத்தன் காலத்தில் ராஜா கிட்ட போய் அங்கே பெரிய சமாரியாவை முற்றுகை போட்டாங்க. சீரியர்கள் வந்து நினச்சிட்டாங்க, முற்றுகை போட்டாங்க. அங்கே கழுத தலை என்ன செய்யுது? பயங்கர விலைக்கு போச்சு. கார்படி குருவிக்கு போடுற இந்த பயிர் இருக்க, இதுவும் ஏகப்பட்ட விலையாகி போச்சு. யாரும் வாங்கி சாப்பிட முடியாது. கடைசியில் என்ன சாப்பிட ஆரம்பித்தாங்க? குழந்தைகளை ஒருத்தர் மாற்றி அறுத்து கறி வச்சே நினச்சிட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுமையான பஞ்சம் சமாரியாவில். இந்த 6ஆம் அதிகாரத்தில் துவக்கத்தில் இந்த எலிசா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கு 24 hours டைமு கொடுத்துட்டார். இந்த நேரத்துக்கு சும்மா கோதுமை மாவும் மைதா மாவும் நல்ல வார்கோதுமையும் வதி இளைஞ்சி கிடக்கும்பா, சீன்னு போகிற அளவுக்கு சாப்பிட போகிறீங்க, செழிப்பு உண்டாக போகுது தேசத்துலன்ட்டார். ராஜாவுக்கு கைலாக கொடுக்கக்கூடிய பிரதான மந்திரி ஒருத்தன் பக்கத்தில் இருக்கவன் பிஏ சொல்கிறான், ஏப்பா வானத்தை ஆண்டவர் இப்படியே திறந்து விட்டா கூட இது நடக்கிறதுக்கு சாத்தியமல்லாத காரியம், சாத்தியமே கிடையாதுன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், எலிசா சொன்னார், உன் கண்களால் நீ அதை பார்ப்ப, ஆனால் அதில் உனக்கு என்ன கிடையாது. மற்றவர்களுக்கு இதெல்லாம் கத்தரி தேடுகிறவர்களுக்கு நடக்கிறத பார்ப்ப, ஆனால் நீ அதில் அனுபவிக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டார். அனுபவிக்க மாட்டேன்னு நடந்தது என்ன? 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே என்ன நடக்குது? 6, 7, 16 இதெல்லாம் வாசிக்கும்போது அங்கே படுத்திருந்த எதிரிகளுடைய இராணுவத்தில் ரதங்களின் சத்தமும் குதிரைகளின் சத்தமே நினச்சி தான் கட்டிதான் அடித்து பிறண்டு ஓடி போயிட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நினச்சிட்டாங்க, ஓடிட்டாங்க. தேவன் என்ன சொன்னாரோ தீர்க்கதரிசி மூலமாக அந்த காரியம் அன்றைக்கு நடந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்வார். எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் முட்டு போட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறேன், உம்முடைய நேரத்திற்காக, உம்முடைய வேலைக்காக, உம்முடைய காலத்திற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்ல முடியுமா? என்னுடைய விருப்பம் அல்ல கர்த்தாவே, என் விருப்பம் இல்லைப்பா, உங்கள் விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அது எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் சரி. மனிதர்களை நான் நம்பலப்பா, மனிதர்களுடைய யோசனைக்கு என்னை ஒப்பு கொடுக்கல. உம்மோடு கூட நெருங்கி வாழ்ந்து உம்முடைய வேதத்தை வாசித்து தியானித்து என்னை எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்களோ அதை நான் கற்றுக்கொள்ள, அந்த பாதையில் நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு யோசேப்பு கூட இந்த கடைசி நேரத்தில் அந்த சோதனைகளின் வேதனை தாங்க முடியாமல் பீக்கில், அந்த உச்சகட்டத்தில் மனிதனை சார்ந்து கொண்டதுனால வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாய் மாறிப்போச்சு. ஆண்டவரே, சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் நீங்கப்பா. தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது.
ஏற்ற காலத்தில் எங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் நடக்கும்படியாக, நாங்கள் உயர்வை கண்டடையும்படியாக, நீங்கள் உம்முடைய பிள்ளைங்கள்லாம் வாளாகாமல் தலையாக இருப்பீங்கன்னு சொன்னீங்க. நீ கீழே போக மாட்ட, மேலே மேலே போயிட்டு இருப்பேன்னு சொன்னீங்க. இந்த காரியங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் உம்முடைய பலத்தை கரத்திற்குள்ளே நான் அடங்கி இருக்கணும்ப்பா. ஆட்டம் போடக்கூடாது, பெருமைப்படக்கூடாது. மேட்டிமையான சிந்தை என்னை விட்டு அகலணும் ஆண்டவரே. கசப்புகள் என்னை விட்டு மாறணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் காத்திருக்கிறேன். உம்முடைய அதிசயங்களுக்காய், உம்முடைய காலத்திற்காய், உம்முடைய வேலைக்காய் நான் வெயிட் பண்றேன். சொல்ல முடியுமா? தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அவர் நல்லா தெரியும். அவருக்கு நல்லா தெரியும். அவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. அவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னீங்க, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற அந்த வேலையும் காலங்களையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்தது அல்ல என்று சொன்னீர். நாங்கள் நடக்க வேண்டிய பாதையில் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் திட்டம் பண்ணுறது எங்களுக்கு அடுத்தது அல்லப்பா. எந்த பாதையில், எந்த வியாதியின் பாதையில், எந்த நிந்தைகள் அவமானம் நிறைந்த பாதையில், கஷ்டங்கள் நஷ்டங்கள் நிறைந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி, நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புறீங்களோ, அது பசி நிறைந்த பாதையாயிருந்தாலும் சரி, பட்டினி நிறைந்த பாதையாயிருந்தாலும் சரி, அந்த வழியில போக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஏற்று நடத்துவீராக, ஏற்று நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய பாதையிலே நடக்க எங்களை அர்ப்பணிக்கட்டும்பா, அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவரே, தங்களுடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, சுய இஷ்டத்தின்படி அல்ல, சுய இச்சையின்படி அல்ல, உங்களுடைய விருப்பத்தின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்க அருள் செய்வீராக. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சித்தத்தின் மத்திய பாகத்திலே வைத்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போசித்து வளர்ப்பியும், இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம், மொற்றலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.